குழந்தையில இருக்கறச்சு அச்சுப்பிச்சுங்கிற விளையாட்டு விளையாடுறதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. கெக்கன்னு சிரிக்கிறது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது, தப்பு பண்றது இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம இந்த மாரி சில்லி கேம்ஸ் குழந்தைங்களோட விளையாடினா, அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நமக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். வணக்கம், வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். ஒரு அச்சப்பச்சு ஒரு சில்லி விளையாட்டு குழந்தைங்களோட விளையாடுறது பார்க்கலாமா இன்னைக்கு? இந்த கேம் என்னன்னா, குழந்தைங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் அண்ட் பேசுகிற திறமை ரெண்டுமே இது டார்கெட் பண்ணும். ப்ளஸ் இது வந்து உங்கள் குழந்தைங்களோட உச்சரிப்பு மழலைகள் இருந்தால் அதுக்குமே கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய கேம். ஸோ இந்த கேமோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுட்டு அந்த வார்த்தையை நீங்கள் உடச்சி உடச்சி சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஏரோப்ளேன். ஸோ நீங்கள் ஏ ரோ ப்ளே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை அதை சேர்த்து ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். சப்போஸ் கணக்கு. ஸோ க ந க்கு என்னது அது? கணக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ பட் பேசக்கூடியது ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் எஸ்பெஷலி இது சிலபிள் பிரேக் பண்ணி நம்ம பண்ணோன்னா ஸ்பெல்லிங்ஸ் கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ அவங்க எழுதும் போது அவங்களால அந்த கரெக்ட் ஸ்பெல்லிங்கை கொண்டு வர முடியும். அடுத்த பாயிண்ட், நம்ம வார்த்தையை சவுண்டாக பிரேக் பண்ணும் போது அந்த ஈச் சவுண்டை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு மழலைகள் சிலது இருந்ததுன்னா அந்த மழலையை எப்படி கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாடல் கொடுப்பீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள இந்த மாதிரி பிரேக் பண்ணி சொல்லு, நான் வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது பேசுகிறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா காதில் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறது ப்ளஸ் உச்சரிப்பு ப்ளஸ் பேசுறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் என்ன வார்த்தைங்க இப்போ கற்றுன்னு இருக்காங்களோ அந்த வார்த்தைங்களை இது வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங்ஸும் ரொம்ப நல்லா கற்றுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது தெரப்பிஸ்க்கு எங்கேயாவது வெயிட் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நன்னாவும் குழந்தைங்கள்ட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும்.